தடத்தை வந்து ஈரான் இப்போ மூடி இருக்குங்கிறாங்க. அதுலேருந்து 50 விழுக்காடுக்கு மேலே கச்சா எண்ணெய்லாம் நம்ம இந்தியாவுக்கே நேரடியாக வருதுங்கிறாங்க. அப்போ பெரிய அதெல்லாம் பொருளாதார ரீதியாக நமக்கு நட்டத்தை ஏற்படுது. ஏற்கனவே டாலர் மதிப்புக்கு நிகராக நம்ம மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இதுவும் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பும் இந்தியாவுக்கு ஏற்படும். வளைகுடா நாடுகளில் நம்ம தமிழர்கள் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியர்கள் இருக்கிறாங்க, மலையாளிகளும் தமிழர்களும் அதிகம். வளைகுடா நாடுனாலே கேரளைட்டும் நம்ம தமிழர்களும் தான் அதிகம். ஸோ பல்வேறு விதங்களில் நமக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதை தாண்டி அறம்னு ஒன்று இருக்குல்ல, நியாயம்னு ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக எல்லா நாட்டுக்குள்ளேயும் உள்ளே புகுந்து நீ என்ன வச்சுருக்கேன்னு அமெரிக்கா தேடுது. நீ அதை தடுபிடிக்க. ஆனால் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஸோ இது எப்படி போகுது, என்ன பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஈரான். கிட்டத்தட்ட 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அது வழியாக தான் நடக்குது. மேஜர் எல்என்ஜி சப்ளையும் அது வழியாக தான் பாஸ் த்ரூ ஆகுது. அப்போ இந்த ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 85% இட் கம்ஸ் த்ரூ தட். ஓகே. இதனுடைய இப்போ பேரல் விலை வந்து 2 times to 3 times ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ $60 $70 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், $150 வரைக்கும் போகிறோம் பெர் பேரல். இப்போ $150 போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு தான் அது தலையில் விழுந்தா விழும். அப்போ $150 போச்சுன்னா நம்ம ரூபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும், அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செலவழி வேண்டியது இருக்கும். அப்போ வந்து இதனால் வரக்கூடியதுனால இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் உயரும். அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே இந்தியாவுக்கு நேரடி இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு, வெனிசுலா ஆயில வாங்க போகிறோம், அதே நம்ம காசு கூட கொடுத்தா வாங்குறோம். ரஷ்யாவோட காசு கூட கொடுத்தா வாங்குறோம். ரஷ்யாவோட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா 100% மேலே வரி எல்லாம் போட்டார் அவர். இப்போ நீங்கள் ஈரான்டே வாங்க முடியாது. ஈரான் வழியாகவும் சவுதி அரேபியாவிலேருந்து வர்றது, ஈரான்லேருந்து வர்றது, மற்றதையும் வாங்க முடியாது. அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அங்கே அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். பேரல் விலை அல்டிமேட்டாக கூடிரும். அப்போ இதனுடைய எஃபெக்டை சமக்கிறது, ஈரானில் போர் நடந்தால் கூட இதனுடைய எஃபெக்டை சமக்கிறது நம்ம தான். பெட்ரோல் டீசல் விலை ஏறும், டைரெக்டாக அது பாதிக்கும். அதனால விலைவாசி உயர்வு ஏற்படும். அதனால் வந்து சாதாரண மனிதன், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்த செய்யும். பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள், இதை எப்படி கொண்டு போகிறது, இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத புவிசார் அரசியல் ரீதியாகவும்